ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேபி டெவலப்மெண்ட்ற அந்த சீரீஸில் 7வது மாத கர்ப்பம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 6 மாதங்களை பற்றி பார்த்துட்டோம். அதை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் பேபி டெவலப்மெண்ட்ற அந்த டைட்டிலில் கொடுத்துருக்கேன், போய் ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் 7வது மாத கர்ப்பத்தில் உங்கள் குழந்தை எந்த அளவுக்கு வளர்ந்துருப்பாங்க, குழந்தையுடைய உடல் வளர்ச்சிகள் எப்படி இருக்கும், என்ன அளவில் இருப்பாங்க, அண்ட் குழந்தையுடைய எடை எவ்வளவு இருக்கும், குழந்தையுடைய தோல் வளர்ச்சி எப்படி இருக்கும், புலன் வளர்ச்சிகள், முக அம்சங்கள், இது மட்டும் இல்லாமல் உறுப்புகளுடைய வளர்ச்சி, இந்த 7வது மாதத்தில் என்னென்ன உறுப்பு தோன்றிருக்கும், அது எப்படி டெவலப் ஆகிருக்கும் அப்படின்றத பற்றி A to Z டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக புரியும். நம்மளோட சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி லேடிஸோடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுற மாதிரியான வீடியோஸ் அப்படின்ற பட்சத்தில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் உங்கள் குழந்தை எந்த அளவுக்கு வளர்ந்துருப்பாங்க, குழந்தையோடைய வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்க வேண்டிய முக்கியமான ஸ்கேன் என்ன, பிளட் டெஸ்ட் என்ன, தடுப்பூசிகள் என்ன அப்படின்றத பற்றி A to Z டீட்டெயிலை நம்ம சேனலில் உள்ள பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். அதை ப்ரெக்னன்சி வீக் சீரிஸ், ப்ரெக்னன்சி மந்த் சீரிஸ், ப்ரெக்னன்சி ஸ்கேன்ன்ற டைட்டிலில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கர்ப்ப காலத்தில் தூங்கக்கூடிய பொசிஷன்கள், அதை பற்றி நான் ஸ்லீப்பிங் பொசிஷன்ற டைட்டிலையும், என்னென்ன உணவுகளை எடுத்துக்கக்கூடாது, என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி டோன்ட் டூ ஈட் ப்ரெக்னன்சி அப்படின்ற அந்த டைட்டிலையும், டெலிவரி பெயின் பற்றின விஷயங்களை பற்றியும் நான் டெலிவரி பெயின்ன்ற டைட்டிலையும், அண்ட் ப்ரெக்னன்சியில் இருக்கக்கூடிய காமனான விஷயங்கள், பனிக்கூட நீர் ஏன் குறையுது, ஏன் அதிகரிக்குது, அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை செய்யணும், பேபியோட வெயிட்டை மெயின்டைன் பண்ணக்கூடிய விஷயங்கள், ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய உணவுகள், அண்ட் குழந்தையோட வளர்ச்சிக்காக நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணுன்ற A to Z டீட்டெயிலாக ஒவ்வொரு வீடியோஸாகவே நான் ப்ரெக்னன்சி காமன் ஃபேக்ட்ன்ற அந்த டைட்டிலில் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட நம்ம சேனல்லேயே எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது உங்கள் ப்ரெக்னன்சியை ஹெல்த்தி ஆக்கிறதுக்கும் அண்ட் நேச்சுரல் டெலிவரி ஆக்கிறதுக்கும். இது எல்லா பிளேலிஸ்ட்டுமே நம்ம சேனலில் உள்ள பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அண்ட் ஒரு சில பிளேலிஸ்ட்டை இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 7வது மாத கர்ப்பத்தில் உங்கள் குழந்தை அப்படின்றவங்க வேகமாக வளர்ந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா குழந்தைக்கு இன்னும் பேலன்ஸாக இருக்கக்கூடியது நல்ல கொழுப்புகளும் தசைப்பகுதிகளும் உருவாகிறது மட்டும்தான். அது வேகமாக உருவாக ஸ்டார்ட் ஆகும் இந்த 7வது மாதங்களில். இந்த 7வது மாதங்களில் உங்கள் குழந்தையுடைய உடல் வளர்ச்சி அப்படின்றதுல குழந்தையுடைய அளவு மற்றும் எடை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குழந்தையுடைய அளவு அப்படிங்கிறது 14லேருந்து 16 அங்குலம் நீளத்தையும் தோராயமாக 2லேருந்து 4 பவுண்ட்ஸ் அளவுக்கு எடையும் இருப்பாங்க. அதாவது 900 கிராம்லேருந்து 1800 கிராம் 1.5 கிலோ வரைக்கும் உங்கள் குழந்தை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த 7வது மாதங்களில். குழந்தையுடைய தோல் வளர்ச்சி அப்படின்றதுல இதுவரைக்கும் ஒரு எலும்பு மேலே போர்த்தப்பட்ட ஒரு போர்வை மாதிரி தான் உங்கள் குழந்தையுடைய தோல் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது வெளியிலேருந்து பார்த்தா உள்ளே இருக்கக்கூடிய எலும்பு கூடு மற்ற ஆர்கன்ஸ் எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் 7வது மாதங்களுக்கு மேலே உங்கள் குழந்தையுடைய தோல் பகுதி அப்படிங்கிறது ஒரு விதமான வெள்ளை கொழுப்புகளை உருவாக்க ஆரம்பிக்கும். இந்த வெள்ளை கொழுப்புகள் என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குழந்தையுடைய சர்மத்தை நல்ல சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கும் அண்ட் குழந்தையுடைய அந்த சதை பகுதிகளை உருவாக்கி ஸ்ட்ரென்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தையுடைய புலன் வளர்ச்சி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் கேட்கும் திறன்கள் எல்லாமே முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தை அப்படின்றவங்க வெளியிலிருந்து வரக்கூடிய ஒளிகளுக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது உங்களோட வாய்ஸ்க்கு பதிலளிக்கவும் ஆரம்பிப்பாங்க. வெளியில் வரக்கூடிய வெளிச்சம் வந்து உங்கள் வயிற்று மேலே பட்டுச்சு அப்படின்னா நம்ம எப்படி கண் கூசுவோமோ அதே மாதிரி குழந்தைக்கும் கண் கூசி சில உதைப்புகளையோ இல்லை சில மூமெண்ட்ஸையோ உங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தையுடைய முக அம்சங்கள் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் குழந்தையுடைய அந்த கண் இமைகள், புருவங்கள், விரல் நகங்கள், இது எல்லாமே முழுமையாக உருவாகி இருக்கும். இதோட இந்த 7வது மாதத்தில் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குழந்தையுடைய அங்க அடையாளங்கள் சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்கு மறு வர்றதோ இல்லை அங்கங்கே உங்களுக்கு வந்து மச்சம் இருக்கிறதோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அங்க அடையாளங்கள் அப்படிங்கிறது இந்த 7வது மாதங்களில் உங்கள் குழந்தைக்கு உருவாகி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் குழந்தையுடைய உறுப்பு வளர்ச்சிகள் அப்படின்றப்ப நுரையீரல் அப்படிங்கிறது இந்த 7வது மாதங்கள்லேருந்து நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தையுடைய நுரையீரல் அப்படிங்கிறது சர்பாக்டான்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லிப்போ புரோட்டீன் அப்படின்றத உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்கள் குழந்தையுடைய நுரையீரல் அப்படிங்கிறது வீக்கமாக மாறுறதையோ இல்லை அதோடைய சேஃப் சரிஞ்சு போகிறதையோ, அதாவது ஒன்னோட ஒன்றை ஒட்டிட்டு இருக்கிற மாதிரியோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு லிப்போ புரோட்டீன் அப்படின்றத சுரக்கக்கூடியதாக இருக்கும். இது உங்கள் குழந்தையுடைய நுரையீரலை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தையுடைய மூளை வளர்ச்சி பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் நல்லா முதிர்ச்சி அடைஞ்சு வெளியிலேருந்து வரக்கூடிய சவுண்ட்ஸுக்கோ இல்லை மற்ற செயல்பாடுகளுக்கோ அது பதிலளிக்கிறதுக்கான இணைப்புகளை வந்து உருவாக்கக்கூடியதாக இருக்கும். மூளையுடைய வளர்ச்சி 9th மந்தில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் முடிவடையும் அப்படின்னே சொல்லலாம். குழந்தையுடைய செயல்பாடு மற்றும் இயக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குழந்தை நல்லா கை கால்களை திருப்பவோ அசைக்கவோ இந்த மாதிரி விஷயங்களை
வெளிப்படுத்துவாங்க. அதை உங்களாலவும் நல்லா உணர முடியும். குழந்தையுடைய தூக்க முறைகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் அதிகமாகவே இருக்கும். அதாவது உங்கள் குழந்தை டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 16 மணி நேரம் வரைக்கும் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அதே ப்ரொசீஜர் அப்படிங்கிறது இந்த 7வது மாதங்கள்லேருந்தே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். குழந்தைக்கு REM உறக்கம்னு சொல்லக்கூடிய நீண்ட நேர தூக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இந்த 7வது மாதங்களில். இதனால் ஒரு சில விஷயங்களுக்கு, அதாவது சில நேரங்களில் எந்த மூமெண்ட்ஸையும் வெளிப்படுத்தாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. குழந்தை நிறைய ஒலிகளுக்கும் சரி, இசைகளுக்கும் சரி, இல்லை வாய்ஸுக்கும் சரி நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளாக இருக்கட்டும், இல்லை சில விஷயங்களை உங்களுடைய வாய்ஸுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த 7வது மாதங்களில் அதிகமாகவே இருக்குது. இதுதான் 7வது மாதங்களில் உங்கள் குழந்தையோடைய கரு வளர்ச்சி அப்படிங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணிடுங்க. இது என்னோட சேனல் ப்ரெக்னன்சி வித் த்ரேசா. நான் உங்கள் த்ரேசா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுடைய கர்ப்பகால பயணம் இனிதாக அமைய எனது வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.